வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் 18வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 9.8% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். தூய்மை, நீதி ஆகியவை பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள். என் ஓய்வு நாளை கடைப்பிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம். உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்துக் கொள்ள வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமு வந்து செய்யுங்கள். நீங்கள் பலி செலுத்தும் நாளன்றும் மறுநாளும் உண்டு. 3ஆம் நாள் எஞ்சியதை சுட்டெறியுங்கள். 3ஆம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும், விருப்பமாயிராது. அவ்வாறு உண்போர் தம்பழியை தாமே சுமப்பர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினர். அந்த மனிதர் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் போது வரப்பு ஓரக் கதிரை அறுக்க வேண்டாம். சிந்திக் கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பு வேண்டாம். சிந்திக் கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம். அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும். நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது. உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிப்பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். என் கட்டளைகளை கடைப்பிடி. உன் கால்நடைகளை வேறு வகை விலங்குகளோடு பொலிய விடாதே. உன் வயலில் இருவகை தானியங்களை ஒரே நேரத்தில் விதைக்காதே. இருவகை நூலுள்ள உடை அணியாதே. ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பெண்ணோடு வேறொருவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டாம். அவள் தன் உரிமை பெற்றவள் அல்ல. அவன் தன் குற்றப்பழி நீக்கும் பலியாக ஆட்டுக்கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும். அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குரு கரை நீக்கம் செய்வார். அப்பொழுது அவன் செய்த பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனிமரங்களை நட்டாலும் அவற்றின் கனி துண்டிக்கப்பட வேண்டும். அதாவது 3 ஆண்டு உண்ணப்படாமல் விலக்கப்பட்டிருக்கும். 4ஆம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாகும். 5ஆம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம். அது முதல் அவை உங்களுக்கு பலனளித்து வரும். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம். குறி பார்க்க வேண்டாம். நாள் பார்க்க வேண்டாம். தலைமுடியை திருத்திக் கொள்ள வேண்டாம். தாடியின் ஓரங்களை சிரைக்க வேண்டாம். செத்தவனுக்காக உடலை கீறிக்கொள்ள வேண்டாம். பச்சை குத்திக் கொள்ளவும் வேண்டாம். நானே ஆண்டவர். நாட்டில் விபசாரம் வளர்ந்து ஒழுக்கக்கேடு பெருகாதபடி உன் மகளை இழிவுபடுத்தி வேசித்தனம் பண்ண அனுமதியாதே. ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள். நானே ஆண்டவர். பில்லி சூன்யம் பார்க்க வேண்டாம். குறிகாரரை அணுக வேண்டாம். அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில். முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட. உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ். நானே ஆண்டவர். உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காதே. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரைப் போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாயிருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீட்டல், நிறுத்தல், கொள்ளல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள். தராசும் படிக்கல்லும் மரக்காலும் அளவு சரியான படியும் உங்களிடம் இருக்கட்டும். உங்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். நாம் 1189 அதிகாரங்களில் 109 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.